अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏகழ்வாறு மொய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே அரசர் குலத்திலே உதித்தவரான குலசேகர ஆழ்வார் அந்த அரச வாழ்க்கையையும் வெறுத்து எம்பெருமானை அனுபவிப்பதையே பேராக நினைத்து அந்த எம்பெருமானுடைய அர்ச்சாவதார அனுபவங்களாக சில திவ்ய தேசங்களிலே சில அனுபவங்களை செய்தார். திருவரங்கநாதன் விஷயமாக 3 திருமொழிகளையும், திருவேங்கடமுடையான் விஷயமாக ஒரு திருமொழியையும், திரு வித்துவக்கோடு என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் விஷயமாக ஒரு திருமொழியையும், ஆக 5 திருமொழிகள், 5 பதிகங்கள், 50 பாசுரங்கள் அவற்றை அருளிச் செய்தார். அடுத்தபடியாக அர்ச்சாவதார அனுபவத்தை செய்ய வேண்டும் என்று கருதி அவர் கிருஷ்ணாவதார அனுபவத்தை முன்னம் செய்கிறார். அதிலேயும் கண்ணபிரானிடத்திலே ஊடல் கொண்ட ஆய்ப்பெண்கள் பேசும் பாசுரம் அதை பேசுகின்றார். அதாவது கண்ணபிரானை அடைய வேணும் என்று பாரித்துக் கொண்டு கிடக்கின்ற அந்த பெண்களுக்கு அந்த கண்ணபிரான் உடனே கிடைக்காமையினாலே ஏற்பட்டுகிற வருத்தத்தை அவர்கள் தங்கள் ஊடலாலே வெளியிடுகிறார்கள். குலசேகர ஆழ்வாருக்கும் இதே நிலைதான் என்று சொல்லலாம். அவர் எம்பெருமானை உடனே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவரோ அரச பொறுப்பிலே இருக்கின்றபடியினாலே உடனே அவருக்கு அந்த பேரு கிட்டவில்லை. ஆயினாலே அவருக்கும் கூட எம்பெருமான் தன்னை உடனே தனக்கு கொடுக்கவில்லையே என்கின்ற ஒரு குறை, அந்த குறையை இந்த ஆய்ப்பெண்களுடைய ஊடல் பாசுரத்தோடு கலந்து அப்படி அற்புதமாக ஒரு திருமொழி அருளி செய்கிறார். அதுதான் பெருமாள் திருமொழியினுடைய 6ஆம் திருமொழியாக அமைகிறது. அதிலே முதல் பாசுரத்திலே கண்ணபிரான் யமுனை நதி கரையிலே ஒரு மணற்குன்றிலே நில், நீ வருகிறேன் என்று சொல்லி ஒரு பெண்ணை பார்த்து சொல்லி அவன் வராமல் போனதற்கு ஊடல் கொண்டு சொன்னதாக, அப்படி வார்மணற்குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன் என்று அவள் சொன்னதாக சொன்னவர். அடுத்தபடியாக 2ஆம் பாசுரத்திலே மற்றொரு கோபிகை சொல்லுகிற பாசுரத்தை சொல்லுகிறார். அதாவது கண்ணபிரான் இவளிடத்திலே வருவதாக சொல்லிவிட்டு ஆனால் இங்கே வராமல் அவன் மற்றொரு இடத்திற்கு சென்று விட்டானாம். எங்கே சென்றான் என்றால் இவளுடைய அகத்திற்கு கீழே அகம், அதாவது கிழக்கு பக்கத்திலே இருக்கிற அகம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அகத்திலே சென்று அங்கே கோபிகை ஒருத்தி தயிர் கடைந்து கொண்டிருந்தாளாம். இவனும் அவளோடு சேர்ந்து தயிர் கடைய தொடங்கினானாம். என்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நீ அங்கே சென்றாய் அல்லவா, நீ அங்கேயே சென்று விடு, எதற்காக இங்கே வருகிறாய் என்று ஊடல் கொண்டு ஒரு கோபிகை சொல்லுகின்ற பாசுரத்தை அது 2ஆம் பாசுரமாக சொல்லுகிறார் குலசேகர ஆழ்வார். அண்டையொண்கண் மடவாளுருத்தி கீழையகத்து தயிர்களைய கண்டு ஒல்லை நானங்கடவன் என்ன கள்ள விழிய விழித்து புக்கு அண்டவர் போங்குடல் தாழ்ந்துடாவ பான்முகம் செவ்வாய் குடிப்பான் தந்தையர் நீ களைந்திட்ட வண்ணம் தாமோதர மையறிவண்ணானே. கெண்டை ஒன்கண் மடவாள் ஒருத்தி, அதாவது கீழையகத்திலே இருந்த பெண் அவள் எப்படிப்பட்டவள், அதாவது தன்னை விட்டு வேறொரு பெண்ணிடத்திலே கண்ணன் சென்றான் அல்லவா, அந்த பெண்ணிடத்திலே சென்றதற்கு என்ன காரணம் என்றால் அவளுடைய கண்ணழகு காரணமா. அவள் எப்படிப்பட்டவள், கெண்டை ஒன்கண் மடவாள் என்று கெண்டை மீன் என்று சொல்லுகிறாளே, அதுபோல மீனை போன்ற அழகிய வடிவத்திலே அழகிய கண்ணை உடையவள் அவள். ஆக கெண்டையொன்கண் மடவாள் ஒருத்தி, கெண்டை மீன் போல கண்ணை உடைய ஒரு பெண் பிள்ளை. அவள் கீழையகத்து, என்னுடைய அகத்திற்கு கீழையகம் அது. அந்த அகத்திலே தயிர் கடைய கண்டு அவள் தயிர் கடைய தொடங்கினாளாம். உடனே கண்ணன் என்ன சொன்னான், அம்மா நீ ஒருத்தி மட்டும் கடைந்தால் தயிரை உன்னால் பெற்றுவிட முடியுமா? பார்க்கடலை கடைந்த பொழுது கூட அந்த தயிரை அந்த கடலை கடைவதற்கு ஒரு புறம் தேவர்கள் மற்றொரு புறம் அசுரர்கள் என்று 2 புறமும் இருந்தன்றா கடைந்தார்கள். ஆகையினாலே இங்கேயும் கூட நாம் இருவரும் சேர்ந்து கடைவோம், நீ ஒரு புறம் நான் ஒரு புறம் என்று நினைந்தோ அல்லது இருவரும் சேர்ந்தோ கடைவோம் என்று சொல்லி அவளை பார்த்து கீழையகத்து தயிர்கடைய கண்டு ஒல்லை
நானும் கடைவன் என்று, நானும் உன்னோடு சேர்ந்து தயிர் கடைகிறேன் என்று சொன்னானாம். அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்தான்? கள்ள விழியை விழித்து என்று அவளை ஒரு கள்ளப்பார்வை பார்த்தான் அந்த பெண்ணிடத்திலே என்று தெரிவிக்கிறாள் இவள். கள்ள விழியை விழித்து பூக்கு. அதற்கு மேலே அவன் தயிர் கடைகிற பொழுதோ அந்த தயிர் கடைகிற ஆயாசம், அந்த களைப்பினாலே அவனுக்கு என்ன ஆயிற்று என்றால், வண்டமறு பூங்குழல் தாழ்ந்துலாவா, வான்முகம் வேற்பா, செவ்வாய் துடிப்பா என்று அவனுடைய திருக்குழல்கள் எல்லாம் அவிழ்ந்து விழுந்தனவாம். அதாவது தயிர் கடைகிற பொழுது, அந்த தயிர் கடைகிற பொழுது உடம்பையெல்லாம் அசைக்கிறான் அல்லவா, ஆகினாலே வண்டு அமர் பூங்குழல், என்னால் வண்டுகள் எல்லாம் மொய்க்கும்படியான பூக்களை அணிந்த குழல் அது தாழ்ந்து உலாவ, அதற்கு மேலே வாழ்முகம், நல்ல ஒளிவுள்ள முகமானது வேர்த்து போய்விட்டதாம். வான்முகம் வேற்பா, செவ்வாய் துடிப்பா என்று அவனுடைய அந்த சிவந்த அதரங்கள் எல்லாம் துடிப்ப. என்ன, அது இவனுக்கு ஏற்பட்டது என்றும் கொள்ளலாம், அல்லது இவனோடு கூட தயிர் கடைந்தாளே அந்த பெண்ணுக்கும் இப்படி ஏற்பட்டது என்றும் கூட கொள்ளலாம். வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ, வாழ்முகம் வேற்ப, செவ்வாய் துடிப்ப, தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம். அப்பா, நீ அப்பொழுது தயிரை கடைந்தாய் என்கிறார்களே, அந்த தயிர் கடைந்த வண்ணம் என்னால் அது எப்படி கடைந்தாய் என்பதை, அதனுடைய உண்மையை தாமோதரா மெய்யறிவன் நானே, உண்மையாக நீ அங்கே தயிரை கடைவதற்காகவா போனாய், அந்த பெண்ணோடு கூடி குலாவுவதற்காகத்தானே நீ போனாய் என்கிற உண்மையை நான் உண்மையாக நான் தான் அறிவேன், மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். தாமோதரா என்னால் உன்னுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய தழும்பு, அதாவது தாமோதரனால் வயிற்றிலே தழும்பை உடையவன் என்று பொருள். உன்னுடைய தழும்பை மறைத்தால் என்றோ இதை உன்னால் மறைக்கலாவது, ஆகினாலே உன்னுடைய மெய்யை நான் அறிவேன் என்று ஊடல் கொண்டு ஒரு பெண் பிள்ளை தெரிவித்தாளாம். அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரத்திலே மற்றொரு பெண் பிள்ளை மிகவும் கோபமாக சொல்லுகிறாள். அதாவது இவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் என்றால், கண்ணபிரான் தன்னிடத்திலே வந்து அனுகிரகம் பண்ணாமல் வேறு சில பேரோடு கூடியிருக்கிறானே, எம்பெருமானுடைய தன்மையே அதுதான். அவன் எப்பொழுது யாரோடு கூடுவான் என்று யாராலும் கணிக்கவே முடியாது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனாசுர்தேனா எம் ஏழையேவ விருணுத்தே தேன லப்யா. எவனொருவனை பகவானே விரும்புகிறானோ அவனிடத்திலே தான் பகவான் வந்து சேருவான். அவனுக்கு தஸ்யைவ விருணுத்தே தனும் சுவாம் என்று அவர்களுக்குத்தான் தன்னுடைய திருமேனியை பகவான் காட்டிக் கொடுப்பான் என்று உபனிஷத்துக்களும் தெரிவிக்கின்றன. அப்படி எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யாமல் வேறு யாருக்கோ அனுகிரகம் செய்கிறானே என்ற கோபத்திலே இப்படி பெண்கள் ஊடல் கொண்டு சொல்லுவது போல பாசுரங்களை அமைத்து குலசேகர ஆழ்வார் அருளி செய்கிறார். அப்படி மூன்றாம் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அப்படி தெரிவித்தவர் பொழுது ஒருவருக்கும் நீ மெய்யனல்லை என்று அதை தெரிவிக்கிறார் இந்த மூன்றாம் பாசுரத்திலே. திருமலர்கோந்தலுருத்தி தன்னை கடைக்கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்தி குறைத்து ஒருவேதைக்கு பொய் குறித்து பொறிகுழல் மங்கை உரத்தி தன்னை புணர்ந்து அவருக்கும் மையனல்லை மறுதிருத்தாயுன் வளர்ச்சியோரே வளர்கின்றதால் ஒன்றன் மாயைதானே. கண்ணபிரான் எத்தனை பேரை ஏமாற்றுகிறான் என்று தெரிவிக்கிறாளாம் இந்த பாசுரத்திலே இந்த கோபிகை. கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து என்று கரிய குழலை உடையவள், கருமலர் கூந்தல், அவள் கரிய குழலை உடையவள், மலரை அணிந்த கூந்தலை உடையவள், அவள் ஒருத்திக்கு கடைக்கணித்து என்ன தன்னுடைய கடைக்கண்களாலே அவளை கட்டாட்சித்தானாம். ஆனால் உண்மையாக அவளோடு கூடினானா என்றால் அவளோடு கூடவில்லை. என்ன செய்தான்னா, ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து என்ன செய்தான், கருமலர் கூந்தல் ஒடுத்து தன்னை கடைக்கணித்து அங்கே மற்றொருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து என தன்னுடைய மனசை வேறொருடத்திலே வைத்தான் என்கிறாள். சரி, அப்படி வைத்தவன் என்ன செய்தான் என்னால் அவளுக்காவது உண்மையாக இருந்தானா என்றால் அப்படியும் இல்லை. மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து என்று வேறொருத்திக்கு நான் இன்ன விடத்திலே இன்ன பொழுதிலே வருகிறேன் என்று அப்படி வேறொருத்திலே ஒரு வார்த்தை சொன்னானாம். அதற்கு மேலே ஒரு பேதைக்கு பொய் குறித்து வேறு ஒரு பேதை, அதாவது ஒரு பெண் பிள்ளை, அவளுக்கு பொய்யாக ஒரு வார்த்தை, உன்னை தவிர எனக்கு வேறு யாரை தெரியும், உன்னையே நான் விரும்பி இருக்கிறேன் என்று அவளுக்கும் பொய் குறித்து இப்படியெல்லாம் செய்துவிட்டு மேலே என்ன செய்தான், புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி. ஆனால் யாரோ ஒரு பெண் பிள்ளை புரிகுழல் மங்கை
என்னால் நன்றான அழகான குழலை உடைய ஒரு மங்கையாம், அவளோடு புணர்த்தி அவளோடு கலந்தான், அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவளுக்கும் மெய்யனல்லை, அவளுக்கும் கூட அவன் உண்மையானவனாக இல்லை. இப்படி எத்தனை பேரை ஏமாற்றுகிறான் என்றால் இதற்கு கணக்கே இல்லை என்கிறாளாம். இந்த ஊழல் கொண்டிருக்கிற கோபிகை அவனிடத்திலே இப்படியெல்லாம் நீ செய்கிறாயே, என்ன காரணம்? எல்லாம் மருதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால். மருதி இருத்தாய் என்னால் இரட்டை மருத மரங்களை முறித்தான் கண்ணன். அது சிறுவயதிலே செய்த காரியம். அது யசோதேவனை உரலோடு கட்டி போட்ட பொழுது அந்த உரலையும் இழுத்துக் கொண்டு தவழுபவன் போலே சென்றான். ஆனால் உண்மையாக அவன் தவழ்ந்து சென்றது தன்னால் தவழ்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லவாம், பின் எதற்காக? மருத மரங்களை முறிப்பதற்காகவாம். அதுபோல கண்ணபிரானும் இப்படியெல்லாம் செய்வது எதற்காக என்னால் அந்த பெண்களை அனுகிரகிப்பதற்காக அல்ல, என்னுடைய மனத்தை முறிப்பதற்காக என்று இவள் நினைத்திருக்கிறாள் போலும். ஆகினால மருதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால், நீ எப்படி படிப்படியாக வளர்ந்தாயோ அதே போல உன்னுடைய மாயையும் கூட இப்படி எல்லாரையும் வஞ்சிக்கின்ற இந்த குணமும் கூட உனக்கு படிப்படியாக வளர்ந்தன்றோ செல்லுகிறது. வளர்கின்றதால் உந்தன் மாயைதானே என்று இந்த கோபிகை சொல்லுகிறாள். இது அத்தனையும் எப்படி நாம் கொள்ள வேண்டும் என்றால், தம்மை விட்டுவிட்டு இன்னும் பல பேருக்கு எம்பெருமான் காட்சி கொடுத்தான். ஆனால் தமக்கு எம்பெருமான் காட்சி கொடுக்கவில்லையே, அந்த திருவரங்கநாதனை இன்னும் தாம் சேவிக்க முடியவில்லையே என்கின்ற ஆற்றாமையினாலே குலசேகர ஆழ்வார் இப்படி என்னை நீ வஞ்சிக்கிறாயே என்பது போல எம்பெருமானிடத்திலே ஊழல் கொண்ட ஒரு பெண்ணைப் போல பிரணயரோஷன் தலையெடுத்து சொல்லுகிறார் போலே சொல்லுகிறார். அதற்காக தன்னை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொண்டு இப்படி பாசுரங்களை அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட இவருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். நாடு நகரமும்